தென்னை விவசாயிகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பொள்ளாச்சி இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மரங்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்பார்த்த மகசூல் இல்லாமல் 120 காய் காய்ச்சிட்டு இருந்தது 80, 60, 40, 30, 10 வரைக்கும் வந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த நிலை ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சார், ஒரே பயிரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மோனோகிராப்பிங் அப்படின்வாங்க. ஒரே பயிரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மகசூல் இறங்கும். ஏன் அப்படின்னா நோய்கள், அதிகமான நோய்கள் தாக்க ஆரம்பிக்கும். ஏன் அதிகமான நோய் தாக்க ஆரம்பிக்குதுன்னா, இப்போ தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. தென்னையை தாக்கக்கூடிய அத்தனை பூச்சி நோய்களும் அந்த தாக்கும் போது எவ்வளவுதான் தாக்கு பிடிச்சாலும் அதனால நின்று பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இது மோனோகிராப்பிங் அப்படிங்கிறது ஒரு பயிர். ரெண்டாவது, இதை எல்லா இடத்துலையும் பரவலா பண்ணியிருக்கோம், வேற எந்த பயிருமே போடலை. எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் வாங்க. 2. மூணாவது, நிறைய நோய் பூச்சி வருதுன்னு சொன்னேன். 4வது கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ். ஒன்று மட்டும் சொல்றேன், எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் புரியறதுக்கு முயற்சி பண்றது தப்பே கிடையாது. இன்னைக்கு நான் காலைல சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு என்னென்ன வேணுமோ கரெக்டாக எடுத்துக்குவேன். ஆனால் ஒரு மரமோ செடியோ நீங்கள் கொடுக்கலைன்னா அதனால் எடுக்க முடியாது. இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 110 காய் 120 காய் தென்னை மரம் தேங்காயிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன உணவு சத்து குறைகிறதோ அதை நீங்கள் ரெப்ளனிஷ் பண்ணீங்கன்னா கரெக்டு. அப்படி பண்ணுறோமா? நைட்ரஜன் ஒரு மரத்துக்கு 5 கிலோ எடுக்குதுன்னு வச்சுங்க. நம்ம எத்தனை கிலோ கொடுக்குறோன்னு தெரியுமா? எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியுமா? அப்போ நாம கொடுக்குற உணவு எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக கொடுக்கக்கூடியது, குத்து மதிப்பாக கொடுக்குறோம். அப்போ என்ன நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது நீட் பேஸ்டு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சது மாதிரி கொடுக்குறேன். இன்னும் சொல்ல போனா, கொஞ்சம் ஒருத்தர் 2 மூடை போடுறாரு ஒரு ஏக்கருக்குன்னா, கொஞ்சம் வசதியானவங்க 4 மூடை போடுவாங்க, இன்னும் வசதியானவங்க 5 மூடை போடுவாங்க. எந்த உரமும் நாம் மண்ணில் இருப்பதற்கு தகுந்த மாதிரியோ இல்லை இலையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியோ கொடுப்பதே இல்லை. இதான் ஒரே பிரச்சனை. இந்த 4 பிரச்சனையினால இப்போ இதுக்கும் நீங்க என்ன விடிவு அப்படின்னா, இந்த இடத்துல வாரன் பப்பட் அப்படிங்கிறவர் மட்டும் கூப்பிட்டு அடுத்ததுக்கு போறேன். வாரன் பப்பட் அப்படிங்கிறவர் முதலீடு செய்வதில் பெரிய நிபுணன். வாரன் பப்பட் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரன் பப்பட் இல்லைங்களா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ரைட். வாரன் பப்பட். வாரன் பப்பட் என்ன சொல்றான்னா, உன் அவ்வளவு சம்பாத்தியத்தையும் ஒரு கூடையில் வைக்காதே, பல கூடையில் வை அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு 100 முட்டை வச்சிருக்கீங்க, ஒரு கூடையில் அந்த 100 முட்டை வச்சுக்கிட்டா யாரோ ஒருத்தன் தட்டுனான்னா 100 முட்டையும் காலி. அவன் என்ன சொல்றான், ஒரு 5 இல்லைன்னா 6 கூடையில் உன்னுடைய முட்டைகளை வை, ஏதாவது ஒரு கூடை தட்டுப்பட்டால் மீதி 4 கூடை நிற்கும்ன்றான். அதுதான் மோனோகிராப் அப்படிங்கிற சிஸ்டத்திலிருந்து மல்டிபிள் கிராப் போங்கிறான். ஒரு பயிர் பண்ணாதே. உன்னோட தென்னை மரத்துக்குள்ள ஒரு 6 பயிர் இருந்துச்சுன்னா தென்னை மர மகசூல் கொடுக்கலைன்னா கூட ஏனைய பயிர் உன்னை தாங்கி நிறுத்திடும் அப்படிங்கிறான். இந்த 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 டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் தான் நீங்க எல்லாமே வந்திருக்கீங்க. இப்போ தென்னை மரத்துல ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சிருந்தா இந்த கூட்டம் வருன்றீங்களா? ஒருத்தர் வர மாட்டேங்க. அப்ப என்ன பிரச்சனை? ஒரே பயிரை போட்டு நஷ்டம் வர வர வேற வழி இல்லை, நான் என்ன பண்ணட்டும், ஏதாவது என்ன சொல்லுவாங்களே, இது கிடைச்சிடாதா, பித்தம் தெளியாதா அப்படின்னா இந்த கூட்டம் வருது. பிரச்சனை வரும்போதுதான் கூட்டம் வருகிறது. இப்போ என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் லெக்சர். இதுக்கு பேரு கேரளா வில்ட் அப்படின்னு. இதுல உங்களுக்கு சிம்டம் பாருங்களேன், அந்த இலை எப்படி இருக்கு பாருங்களேன், அப்படி சூரியங்க நிற்கும். கேரளா வில்ட் சிம்டம் வர 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 என்ன ஆகும்னா, அடுத்து காய் குறையும். 10 காய் 5 காய் வந்துருச்சுன்னா மரத்தை வச்சுக்கவே முடியாது, வெட்டணும். இது கேரளா வில்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்த ஸ்லைட். 10 நிமிஷம் சொல்லி அந்த சிம்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஆரம்பிச்சு எங்கெங்க கேரளா ஒட்டி நம்ம தமிழ்நாடுல இருக்கோ அத்தனை வந்துருச்சு. இது டிப்பிக்கல் சிம்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெத்து உதிர்ந்து பாருங்க, 5 காய் கூட கிடைக்காது. 5 காய் கூட கிடைக்காது. 5 காய் 10 காய் வந்துன்னு எடுக்கிறது. இது பாருங்க, இப்படி அப்படியே மட்டை சரியும், ஒரு நெத்து ஒரு காய் கூட அதில் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
இதெல்லாம் வந்து அப்படியே ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அடுத்து மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு, மகசூலே இருக்காது. அடுத்து முதல் சொன்னது கேரளா வெல்த். கேரளா வெல்த்ல ஈஸியாக பார்க்கணும்னா மேலே வந்து அந்த ஷ்ரெட்டிங் அப்படியே ஒரு ரிபனிங் ஆஃப் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மஞ்சளா தண்ணி வடியும், கீழே இந்த காளான் இருக்கும். இதுதான் தஞ்சாவூர் வெல்த். இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை நெக்ஸ்ட் லைட் சார். கோகனட்ல பட்டர் ஆட்டுன்னு அப்படி பிடிச்சி கையோட வந்துடும் மேல இருக்கையில. இது மூணாவது பிரச்சனை, நோய். அடுத்து இது வந்து இலைக்கருகள் நோய்னு சொல்லுவாங்க. மட்டை கீழே கரைஞ்சிருக்கும், இலைக்கருகள் நோய். நாலாவது நோய். அதுக்கடுத்து சூழ் பூச்சி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து காண்டாமிருகம் வந்து இந்த ரெட் பாம்பு. அடுத்து இந்த மாதிரி எரியோஃபைட் மைட். இவ்வளவும் தாக்குன பின்னாடி அதுல என்னத்த மகசூல் இருக்க போது? ஒரே பயிர். இதுல என்ன பிரச்சனைனா, வேற பயிர் இருந்தா கூட அங்கங்க கொஞ்சம் ஷேர் ஆயிருக்கும். வீட்டில் 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்துச்சுன்னா அடிக்கிற போது அப்பா அம்மா அப்படி பிரிச்சுக்கிறாங்க. அண்ணனுக்கு 2 அடி, தம்பிக்கு 2 அடி, தங்கச்சிக்கு 2 அடி தான் விழும். இதில் விழுந்துச்சுன்னா மொத்த அடி இதுக்கு தான். ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை, வேற பயிரே உள்ளுக்கு இல்லை. மோனோகிராப்பிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, இப்போ இதுல எவ்வளவு மகசூல் குறையுது அப்படின்னு பாருங்களேன். 90% கேரளா வெல்த், 70%, 50%, மொத்தமா கூட்டிங்கன்னா 300-400% போயிடும். இதுதான் உங்க நிலைமை. எல்லா நோயும் ஒரு பயிரை தாக்கும் போது அதனால ஒன்று பதிலே சொல்ல முடியல. இதற்கான விடிவுதான் ஊடு பயிர். இதற்கான விடிவுதான் ஊடு பயிர். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ முதல் கேள்வி, நம்ம வச்சிருக்கிற தென்னை மரம் 70 மரம் அப்படிங்கிறது என்ன அளவுக்கு நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, என்ன பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணிருக்கு? இப்ப 100 ஒரு ஏக்கர்ல 100 சென்ட், 70 மரம். இந்த 70 மரம் எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணிருக்குன்னு பார்ப்போம். 100%, 75%, 50%, 25%, 20%? என்ன அளவுக்கு உங்கள் தென்னை மரம் உங்க நிலத்தை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னா, அடுத்த ஸ்லைட் சார். சார், ஒரு மரத்துல ஒரு ஏக்கர்ல 43,560 சதுரடி, 43,560 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஏக்கர். ஒரு சென்ட் 435 சதுரடி. இப்ப பாருங்க, இதுல 70 தென்னை மரம் இருக்குது. அந்த தலைமரம் இருக்கிற இடம் எவ்வளவுன்னா 7,913 சதுரடி. ஆக நீங்க நட்டிருக்கிற தென்னை மரம் 20க்கும் கீழ் இருக்கிற மண்ணுல தான் இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் சாயில்ல. மீதி எவ்வளவு மிச்சமா இருக்கு? 80% சாயில்ல ஒண்ணுமே இல்லை, அதை பயன்படுத்தவில்லை. அப்போ 80% சாயில நீங்க பயன்படுத்தலைன்னா அது எப்படி சார் 100% வருமானம் வரும்? முதல் கேள்வி. இரண்டாவது, அந்த 80%க்கு சேர்த்து தான் தண்ணி பாய்ச்சறீங்க, அந்த 80%க்கு சேர்த்து தான் களை எடுக்கிறீங்க, அதுக்கு சேர்த்து தான் உரம் போடுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. தென்னை ஆக்குப்பை பண்ணியிருக்கிற இடம் வெறும் 20% தான். அதனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன். 100 பேர் இருக்கிற வீட்டில் 5 பேர் இருந்தா மெயின்டைன் பண்ண முடியாது. இதான் பிரச்சனை. ஒரு ஏக்கர்ல ஒரு 400 மரம் 500 மரம் இருக்கணும். தென்னை மரம் மட்டும் தான் வைக்க முடியாது. அப்படி இருந்தா முழு நிலமும் பயன்படுத்தப்படும். அப்படி முழு நிலமும் பயன்படுத்தப்பட்டிருந்துன்னா நீங்க யாருங்க வந்திருக்க மாட்டேங்க. சார், நான் நல்லா தானே சார் இருக்கேன், நான் எதுக்கு சார் இங்க வரேன்? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், 20% நிலம் தான் மொத்தமா யூஸ் ஆகுது. மீதி 80% நிலம் பயன்படுத்தப்படவே இல்லை. ஆனா அதுக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் என்னென்ன செலவு இருக்கோ அத்தனை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு மட்டும் பார்ப்போம் ஒரு 5 நிமிஷத்துல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சார், இதான் அந்த நிலம். இது மோனோகிராப்பிங், பார்ஷியல் லைட். இதுக்குள்ள இன்னைக்கு காலைல பேசுறவங்களாம் சொன்னாங்க நிழல் வேணும் அது வேணும் அப்படின்னாங்க. மொட்டை வெயில்ல இப்படி லக்ஸ் மீட்டர் அப்படிங்கிறத வச்சு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நீங்க வசதியாக தான் இருப்பீங்க. ஒரு லக்ஸ் மீட்டரோட ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா வாங்கிக்கலாம், கடையில் வாங்கிக்கலாம். நீங்க அமேசான்ல போய் லக்ஸ் மீட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும், அதை நீங்க வாங்கிக்கலாம். 2,500 ரூபாய்க்குள்ள இருக்கும். இந்த லக்ஸ் மீட்டரை அப்படி மொத்தமா வெளியே எதுவுமே இல்லாத இடத்துல போய் பிடிச்சிங்கன்னா 32,000 லக்ஸ் அப்படின்னு வரும். 32,000 லக்ஸ். இந்த 32,000 லக்ஸ் அப்படிங்கிறது இப்ப தென்னை மரத்துக்குள்ள எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
14,000 லக்ஸ் இருக்கும். இந்த 14,000 லக்ஸ் அப்படிங்கிறது பாதி உள்ளுக்கு, அதாவது வெளிச்சம் பாதி உள்ளுக்கு வருது. இதற்குள்ள நீங்க எந்த பயிரை போட்டால் வரும். என்ன பயிர் போட்டா வரும்? நீங்க நட்மக் வைக்கலாம், கோகோ வைக்கலாம், அவகேடோ வைக்கலாம், பாலி வைக்கலாம், வாழை வைக்கலாம், எதை போட்டால் வரும். என்ன அப்படின்னா, இந்த இதுக்குள்ள இருக்கிற பயிர்கள் எல்லாம் டிஃப்யூஸ் லைட், அதாவது வெளிச்சம் குறைவாக இருக்கிற இடத்துல அதை எடுத்து போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும், ஒளிச்சேர்க்கை பண்ணிக்கும். அப்போ உங்க மரத்துக்குள்ள, அதாவது தோட்டத்துக்குள்ள இருக்க மரத்துல நிழலுக்குள்ள நீங்க வைக்கலாம். இதுல இன்னொரு சயின்ஸ் பாருங்களேன். வெளியே 35 டிகிரி இருக்குன்னு வச்சுங்களேன், வெளியே உஷ்ணநிலை சொல்றேன். நான் முதல் சொன்னது 35,000 லக்ஸ் இன்டென்சிட்டி, லைட் இன்டென்சிட்டி. இப்ப நீங்க உள்ளுக்கு லைட்டை போய் பாத்தீங்கன்னா, உள்ளுக்கு டெம்பரேச்சர் 35னா தென்னை மரத்துக்குள்ள 29 டிகிரி தான் இருக்கும். 5 to 6 டிகிரி லைட் அதோட விஷ்ணம் குறையும். ஆக உள்ளுக்கு போடுற பயிருக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை வரும். இந்த சப்டிராபிக்கல் ட்ரீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பேசுனது எல்லாமே சப்டிராபிக்கல் ட்ரீ. நட்மக், அவகேடோ, ஈவன் ஸ்பைசஸ்ல நிறைய கிராப். இந்த சப்டிராபிக்கல் ட்ரீ எப்படி தெரியுமா கிளாசிஃபை பண்ணுவாங்க? 3 கிளாசிபிகேஷன் இருக்கு சார். டிராபிக்கல், நம்ம இருக்க இடம் 40 டிகிரி 45 டிகிரி வேகம், ஏசி இருந்தா உள்ள உட்கார முடியாது. டெம்பரேட், எங்க நீங்க கொடைக்கானல், ஊட்டி அந்த இடத்துல குளிரும், அது டெம்பரேட். இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஃபேன் போடாம ஒருத்தர் வாழ்றான்னா அதுக்கு பேர் சப்டிராபிக்கல். ஃபேனே வேண்டாம், வெயிலே வேண்டாம், மழையில வேண்டாம், ஃபேனே இல்லைன்னா சப்டிராபிக்கல். அந்த இடத்துல வரக்கூடியது இந்த பயிர்கள்லாம். அப்படி ஒரு சப்டிராபிக்கல் கிளைமேட்டை இந்த தென்னை தனக்கு கீழே கொண்டு வந்துடும். தென்னை ஒரு குழுன்ற ஒரு நிலையை கொண்டு வந்துடும். அதுக்குள்ள நீங்க என்ன பயிர் போட்டால் வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதை பாருங்க சார், ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கூட இருக்கு. நான் சொன்னதில் 14 நெருங்கி இருக்கு. 18 டிகிரி 18,000. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நான் முதல் சொன்னேன், ஓப்பனா இருக்கிறது 32,000 லக்ஸ். ஷேடு வந்துருச்சுன்னா 17 to 18. இந்த மரத்துக்கு நேர் கீழே வந்தீங்கன்னா 8,000 to 12,000 லக்ஸ். இதை மெஷர் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல என்ன பயிர் வைக்கலாம்னு பார்க்கலாம். இது ஒண்ணு. அதாவது மனிதன் முழுமையாக பயன்படுத்தப்படாத 3 இயற்கை வளங்களில் ஒன்று மண், 2வது தண்ணீர், 3வது வெளிச்சம், லைட். இந்த 3 தான் நம்ம ஒழுங்கா பயன்படுத்தாத ஒன்று. இதை 3 நீங்க ஒழுங்கா பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட மகசூலும் வரவும் எக்கச்சக்கமா இருக்கும். இது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட். இந்த தென்னை மரம் நான் முதல்ல சொன்ன பாருங்களேன், இதுக்கு இடையில 15,000 கியூபிக் ஃபீட் சும்மா இருக்கு. இதுதான் வேல். இது எவ்வளவு ஆக்குப்பை பண்ணிருக்குன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். சார், இது ஆக்குப்பை பண்ணிருக்கிறது இந்த பக்கம் 2 மீட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர், மொத்தம் 119 ஸ்கொயர் மீட்டர் மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணிருக்கு ஒரு மரம். 70 மரத்துக்கு பெருக்கீங்க, அப்ப மொத்தம் எவ்வளவு ஏரியா சும்மா இருக்குன்னு பாருங்க. இந்த சும்மா இருக்கிற நிலைமையெல்லாம் நாமல் சோம்பேறித்தனப்பட்டு விட்டவை, பயன்படுத்தாமல் விட்டவை. உங்களோட இக்னரன்ஸ்க்கு அது என்ன செய்யும் பாருங்க. ஒவ்வொரு மரமும் அது எப்படி வேர் வருதுன்னு பாருங்க. நட்மக் எப்படி வேர் இருக்குன்னு பாருங்க. அவகேடோ வேர் எப்படி இருக்கு, ஜாக் ஃப்ரூட் வேர் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். லைமோட வேர், பைனாப்பிள், காஃபியோட வேர், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு அளவுக்கு வேற விடுது. இப்ப நமக்கு என்ன வேணும், எந்த மாதிரி நாலேஜ் வேணும்? இப்ப மேல இருக்கிறது ஏகப்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டேன். கீழே இருக்கிற ஏரியாவை எப்படி இந்த ரைசோஸ்பியர்னு வாங்க. இதுக்கு பேர் ரைசோஸ்பியர். ப்ரீவியஸ் ஸ்லைட் சார், ஒரு செகண்ட். இந்த ரைசோஸ்பியரை எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இதுக்கு மண்ணுக்கு கீழே இருக்கிற பேர் ரைசோஸ்பியர், மண்ணுக்கு மேல இருக்கிறது அட்மாஸ்பியர். இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதா இங்க கேள்வி. இதை ஒழுங்கா பயன்படுத்தோம்னா ஒரு ஏக்கர்ல 5 to 10 லட்சம் வரைக்கும் பார்க்கலாம். ரெண்டையும் சரியா பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துறது? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சார், ஒரே ஒரு மாதிரிங்களேன், ரொம்ப வசதியானவர், லேசா நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாரு. ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்போது 25 லட்ச ரூபா செலவழிச்சுட்டு வந்துடுறாரு. அதே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள் போய் ஹாஸ்பிட்டல் போறாரு, ஆபரேஷனுக்கு 10 லட்சம்லாம் மாட்டார். என்ன செய்யலாம்னா 5 ரூபா மாத்திரை சாப்பிட்டு போவார். நோய் ஒன்று, ட்ரீட்மெண்ட் யாராருக்குங்கிறத பொறுத்து. நான் சொல்றது புரியுதா சார்? புரியுதா புரியலையா?
அதாவது என்னோட வருமானம், என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ், இதை வச்சு தான் நான் அடுத்த இடத்துக்கு போகணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப மார்ஜினலா இருக்கக்கூடிய விவசாயி 1 ஹெக்டேர் இருக்கிறது, சிறு விவசாயி 1 2, மீடியம் ஹை 2 4, 4 5, நடுத்தர விவசாயி, பெரு விவசாயி 10 ஹெக்டேர். இவங்க தன்னுடைய செலவு செய்யக்கூடிய அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். எதுக்குமே பெஸ்ட் ப்ரோக்ராமே கிடையாது. எனக்கு காலைல வயிறு பசிக்குது, என்கிட்ட இருக்க 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு போவேன். என்கிட்ட 500 ரூபா இருக்குன்னா 500 ரூபாய்க்கு ஹோட்டல் போவேன். அப்ப விவசாயம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய இன்புட் ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த விவசாயம் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா அடுத்ததுக்கு போகும். இது 4 தென்னை மரம், 25 அடி. நீங்க எனக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட முடியாதுன்னா 5 பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் 1, இது 1, 2, 3, 4, 5. இந்த 5 பாயிண்ட்ல எதை வைக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இது ஒரு வகை. பெரிய விவசாயிகள் எனக்கு நம்மளாம் அங்கிட்ட அலையெல்லாம் முடியாது சார், 5 பாயிண்ட் நான் ஃபில் பண்றேன், பண்ணிக்கலாம். இது ஒரு முறை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச முறை. இது பாருங்களேன், இது ஒரு கிராப்போட டயகனல் ஸ்பேஸ். மொத்தம் 29 அடி இருக்கும் இங்க இருந்து அங்க. ஆனா மரத்துக்கு 25 அடி. இந்த டயகனல் ஸ்பேஸ் 29 அடி. இங்க ஒரு கிராப் வைக்கலாம், இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், இதை செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சென்டர்ல நட்மக்கை, இந்த இடத்துல கோகோ, 4 கோகோ, ஒரு நட்மக்கு. இந்த 4ல ஏதாவது இலையை உதிர்க்கும் மரங்கள். ஏன்னா எதுக்கு வேணும்னா, நிறைய பேர் சொன்னாங்க தண்ணி வேணும்ட்டு. எப்போ உங்க மண்ணுல 1% ஆர்கானிக் கார்பன் இருக்குதோ, அந்த மண் 1 லட்சம் லிட்டர் தண்ணியை பிடிக்கும். எவ்வளவு? 1 லட்சம் லிட்டர் தண்ணி. சார், நம்ம வாடுறது மோசமான இடம்லாம் கிடையாது. நம்மளோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளவு? இந்த இடத்துல 700 mm. 700 mm 2.5 வகுத்து அதை நீங்க 1 லட்சத்தால பெருக்கினீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு லட்சம் தண்ணி வருது? என்ன பிரச்சனை? தண்ணியை பிடிச்சி வைக்கல, அது பாட்டுக்கு ஓடுது, அதனால காயுது. என்னைக்கு ஒரு விவசாயி தன்னோட மண்ணை வளப்படுத்த வேண்டும், அது உண்மையா ரொம்ப முக்கியமானது சார். அந்த மண் வளம் அப்படிங்கிறது, இன்னைக்கு நீங்க அந்த மண்ணை மட்டும் ஆர்கானிக் கண்டென்ட்டை கான்சியஸா கொண்டு வந்திருந்தீங்கன்னா, ஒரு ஏக்கர்ல 1% ஆர்கானிக் கண்டென்ட் இருந்துச்சுன்னா, ஒரு மழையில 1 லட்சம் லிட்டர் பிடிச்சி வச்சுக்கும். ஒரு மழை அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து ஒரு இன்ச்சு மழைக்கு 1 லட்சம் லிட்டர் ஒரு ஏக்கரு. இப்ப எத்தனை இன்ச்சு மழை, எவ்வளவு தண்ணி யோசிச்சு பார்த்துருக்குமா? மிக யோசிச்சு பார்த்துருக்குமா? இவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்றோமே, ஒரே காரணம், நம்மளோட மண்ணுல மக்கு இல்லை. சரி, இந்த மக்குக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இந்த மாதிரி டென்சிட்டி போனீங்கன்னா, ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 5 to 6 டன் மக்கு இலை விழுந்துடும். நீங்க மாடு வச்சிருக்கீங்க, மாடு வைக்கலாத அந்த பக்கம் இலையும் தலையும் முழுக்குள்ளும் போது இந்த ஆர்கானிக் கண்டென்ட் ஈஸியா ஆயிக்கும். ஒரு 3 வருஷத்துல உங்க சாயில் கண்டென்ட் இதுல வந்து ஒரு 2% வந்துருச்சுன்னா, ஒரு தடவை மழை பெஞ்சு 1 இன்ச்சு மழை பெஞ்சிச்சுன்னா 2 லட்சம் லிட்டர் தண்ணி உழுக்கு. நான் எதுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்களோ. என் கூட ஒரு வாத்தியார் இருந்தார், நம்பீசன் பேர். அந்த மரத்துக்கிட்ட போய் லேசா அப்படி தட்டி ஹலோ அப்படின்வார். நான் சிரிப்பேன், என்னடா ஒரு மனுஷன் போய் தட்டுறாரு அப்படின்னு. ஒரு குழந்தைகளுக்கு சார், 8 வயசு 9 வயசு குழந்தைகளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது இன்னசென்ட், எதை போட்டாலும் முளைக்கும். அந்த குழந்தைகளை கிளாஸ் எடுக்கும்போது ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டுச்சு, நான் மரத்தை சுத்தி நின்று இருந்தேன், go and hug my tree, hug this tree அப்படின்னு. நான் போய் அந்த மரத்தை கட்டி பிடிக்கவா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு சார். நான் வெக்கி தலை குனிந்தேன். இத்தனை வயசு வரைக்கும் ஒரு மரத்தை கட்டி பிடிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை சார். மரத்தை ஏன் கட்டி பிடிக்க வேண்டும் என்றால் தெரிஞ்சுங்க சார், ஒரு மரம் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 260 பவுண்ட் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. அப்ராக்சிமேட்டா 1 லட்சம் லிட்டர்
2 மரம் இருந்தா ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனை ஆக்சிஜன் கொடுக்கும் சார். 2 மரம். அதாவது என்னன்னா, மனிதன் நன்றி கெட்டவன். மனிதன் நன்றி கெட்டவன். அது கொடுக்கிற ஆக்சிஜனை குடிச்சிட்டு வெட்டுறான் பாருங்க. என்ன சொல்ல, இன்று நாம் வாழ்வதற்கு மூலாதாரம் அப்படிங்கிறது மறந்தான். அது விடும் ஆக்சிஜன் தான் இன்னைக்கு உயிரோட இருக்கும். ஆனா நடனம் அப்படின்னு நினைக்கிற போது யோசிக்கிறோம், அந்த குழந்தை அதை போய் கட்டி பிடிக்கணுமா, நம்ம வெக்கி தலைகுனிந்தேன். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலாம் போச்சு அப்படின்ட்டு. அப்பதான் சொன்னேன், உன்னுடைய ஹீரோ யாருன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லுச்சு, நிறைய குழந்தைகள் நிறைய சொல்லுச்சு, என்னோட அம்மா அப்பா சில நடிகர்கள், ஆனால் அவன் போனாவன் எல்லாமே சொல்லுச்சு. ஒரு குழந்தை சொல்லுச்சு விவசாயி அப்படின்னுச்சு. அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். ஏன் சொல்ற அப்படின்னு. அது சொல்லுது, வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் டாக்டர் வேணும், ஏதோ ஒரு நாள் லாயர் வேணும், ஆனால் தினமும் எனக்கு விவசாயி வேணும். என் வயிறை நிரப்புவன் விவசாயி, அவன் எனக்கு ஹீரோ அப்படின்னு. எங்க கத்துக்கிட்டேன்னு, எங்க தாத்தா ஒரு விவசாயி அப்படின்னு. சார், நீங்க என்ன விட்டுட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. What we are going to leave to the next society, next generation, I'm not very sure about it. But values விட்டுட்டு போனோம். வேல்யூஸை விட்டுட்டு போனோம். ஒரு விவசாயி தினம் சாப்பாடு போடுகிறான், அவனை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது நம்ம கையில இருக்கு. அதை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு அசிங்கமானது. ரைட். இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாயிகளே, உங்களுக்கு எந்த இதுல எப்படி பண்ணணும் சாய்ஸ் உங்கள்கிட்ட விடுறேன். இது என்ன பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 25, 12, இதுல இருந்து ஒரு 12, அந்த 12, இப்படி உங்களுக்கு 6 அடி 12 அடி அப்படிங்கிற போது இந்த வேறு அமைப்பை வைத்து நீங்க ஒரு பிளான்ட்டை பொசிஷன் பண்ணலாம். எனக்கு காலையில இதை ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதை படிச்சுட்டு நீங்க அடுத்து மற்றதெல்லாம் கேட்டீங்கன்னா இதை வைக்கலாமா வேண்டாமான்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னா, செய்யறது ரைட்டு, எங்க வைக்கிறது, எந்த இடத்துல வச்சா அது நல்லா வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைட் பாருங்க. இதுல ஒரு 11 பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல 12 பாயிண்ட். அடுத்து இதுல 21 பாயிண்ட். அடுத்து பாருங்க, 5 பாயிண்ட்ல எனக்கு இவ்வளவுதான் வைக்க முடியும்னா, நட்மக்கு கோகோ இப்படி வைக்கலாம் சார். ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட முடியாது சார், எனக்கு கொஞ்சம் போதும் சார். அவங்களுக்கு இது ரைட். எதுக்கு சொல்லணும்னா, வசதியான விவசாயி ரொம்ப சிரமப்பட முடியாது, எனக்கு செலவாகும், அவங்களுக்கு இது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் சார். இதை பாருங்க, இது ஒரு 5 பாயிண்ட். என் மண் தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி, வேற எதுவுமே வைக்கிற பயமா இருக்கு, கொடுக்காப்புல வைக்கலாம் நடுவில். நான் சொன்ன பார்த்தீங்களா, நல்ல இடைவெளி இருக்கு, நல்ல வெளிச்சம் உள்ளுக்கு வருதுன்னு பார்த்தீங்களா, அவங்க கொடுக்காப்புல வைக்கலாம். உப்பு என்னது, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல சாயில், வாட்டர், லைட், இது எல்லாமே ஒரு மாதிரி உள்ளுக்கு இழுத்து நடந்து நல்லது சார். இந்த ஸ்லைடெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஸ்லைடு எல்லாமே வாங்கிக்கோங்க. ஏன்னா இது என்னோட ப்ராப்பர்ட்டியே கிடையாது. இங்கே எடுத்ததெல்லாம் இங்கே எடுத்தது, போகும்போது நான் ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது. இது இந்த மாதிரி இஷ்யூவான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்களேன். நெல்லிக்காய் அம்பாசமுத்திரத்தில் 200 ஏக்கர் வச்சிருக்காங்க. தென்னைமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் சொன்ன ஒன்று என்ன மறக்கவே முடியாது, நெல்லிக்காய் மட்டும் இல்லைன்னா நான் இந்த தோப்பை வித்திருப்பேன். 200 ஏக்கர் தோப்பு நெல்லிக்காய் மட்டும் அவரை தாக்கு பிடிக்க நிற்குது. உங்களுக்கு போகலாம். இதில் எப்படின்னா, நீங்கள் சாயிலில் டெஸ்ட் பண்ணி உப்போட அளவுக்கு தவிர்த்துட்டு எந்த கிராப்பை உள்ளு கொண்டு போகிறோமோ கொண்டு போய்க்கலாம், உள்ளு கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது ஒரு பேட்டர்ன், இது எனக்கு பிடிச்ச பேட்டர்ன். நான் சொன்னேன், நட்மக் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவகடை வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் பேட்டர்ன். டயகனலாக நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு பிரச்சனையே வராது. இந்த பிளான்ட் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4-5,000 கேஜி லிட்டர் கொடுக்கும். மண் வளமாய்க்கும். ஒரு 3 வருஷத்துல தண்ணி பாய்ச்சலாம் நிற்கும். சார், என்னைக்காவது எவ்வளோ யோசிச்சு பார்த்துறீங்களா, ஃபாரஸ்ட்ல எவ்வளோ சார் தண்ணி பாய்ச்சினா? அங்க இருக்கிற இன்டென்சிட்டியில கிராப் வேற எங்க சார் இருக்குது? ஃபாரஸ்ட் யார் சார் தண்ணி பாய்ச்சினா? அங்க நல்லதானே இருக்கு. நீங்க ஒரு ஃபாரஸ்ட் கொண்டு வந்தா என்ன தப்பு? இது ஃபுட் ஃபாரஸ்ட் அப்படின்வாங்க. ஃபாரஸ்ட் மாதிரி இது ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட். என்ன, நான் முதவே சொன்ன மாதிரி வாரன் பப்பட் மாதிரி 5 கூடையில நீங்க வச்சிருக்கீங்க முட்டைய, ஒரு கூட போனாலும் 4 கூட தாப்பம். ஆக விவசாயம் அப்படிங்கிறது சீட்டாட்டம் அல்ல, சிந்தனையோடு செய்வது.
ஒரு கிராப் பிரச்சனையாகி போயிரும்னா இன்னொரு கிராப் 5 கிராப் நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஜோரா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இங்க பாருங்க எத்தனை கிராப் வருதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதே மாதிரி இது வந்து பெரு விவசாயிகளுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதே மாதிரி இது உங்களுக்கு வந்து இந்த கோகோ கிளிரிசிடியா. நான் எதுக்கு சொன்னேன் கிளிரிசிடியானா, கிளிரிசிடியா வந்து வேர் முடிச்சு உள்ள பயிர். இதோட இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்கானிக் சார், மாடு வளர்க்கல, வச்சுக்க முடியல. ஆர்கானிக்கா நம்ம வந்து மாட்டுல இருந்து எந்த இதுவுமே டெரைவ் பண்ண முடியல. வீட்டில் மாடு வச்சோம்னா எந்த வேலைக்கும் போக முடியாது. மாட்டுக்கு பால் கறக்கணும். மருமகள்னா கல்யாணம் பண்ணிட்டு வரதே கஷ்டம். அவங்க வீட்டில் மாடு இருக்குன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் சார் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னதான் செய்யறது? அதவே சொல்லிட்டு விவசாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. சரி, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் லைன் சார். இந்த பேட்டர்ன் இதுல எத்தனை இருக்கு? 15 பாயிண்ட். அடுத்து இன்னொரு பேட்டர்ன், இதுல 21 பாயிண்ட். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம் சார். உங்க மனசுல இடம் வேணும். நெக்ஸ்ட் லைன். காஃபி கொஞ்சோண்டு எலிவேஷன் இருந்துச்சுன்னா, ஒரு 1000 மீட்டர் இருந்துச்சுன்னா காஃபி கொண்டு வரலாம். காஃபி வரும், நல்லா வரும். இந்த ஆனைக்கட்டி மாதிரி ஆனமலை ஏரியால எல்லாம் கொஞ்சம் லோவர் எல்லாம் காஃபி வரும். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காப்பி வச்சிருந்தேன். நான் எடுத்திருக்கேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதான் சார் இந்த பேட்டர்ன். கோகனட் நட்மேக். அடுத்து கோகனட் நட்மேக், கோகோ. நெக்ஸ்ட் அதுல காஃபி. நெக்ஸ்ட் இது இன்னொரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் அது இன்னொரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் சார் இத்தனை கிராப் வச்சுக்கலாம். கோகனட், அரிக்கனட், நட்மேக், பெப்பர், காஃபி, பப்பாயா, பனானா, சிட்ரஸ், கிளவ், ஆல் ஸ்பைஸ், திப்பிலி, வனிலா. நெக்ஸ்ட் இது எல்லாமே கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண கிராப்ஸ். எல்லா கிராப்ஸும் போட்டுருக்கான். சார் எனக்கு வெயிட்லாம் பண்ண முடியாது, நீங்க போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு நீங்க போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம், பெப்பர், இது சின்னமும் போட்டுக்கலாம், கிளவ். இது எல்லாமே போட்டு ட்ரை பண்ண கிராப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இவர் பேர் வந்து யாருக்கு சார் தெரியும்? வள்ளுவன். இவரோட ஃபீல்டுக்கு போயிருந்தேன் சார். ஒரே ஆள் 12 ஏக்கருக்கு ஒரே ஆள், வேற ஆளே கிடையாது, ஒரே ஆள். அவர் தான் ஆர்வஸ் பண்றாரு. உள்ளுக்கு நடந்து போகும்போது அப்படி மெத்தையில போற மாதிரி இருக்கும் சார். ஆர்கானிக் கண்டென்ட். இப்ப நீங்க சாயிலாம் போய் ஆர்கானிக் கண்டென்ட் எடுத்து பாருங்க. 0.1% இல்லை 2% இருக்கும். போய் டெஸ்ட் பண்ணுங்க. 0.1%, 2% தண்ணியா பிடிச்சி வைக்காது. இவரோட ஆர்கானிக் கண்டென்ட் எவ்வளவு தெரியுமா? 4.5 to 5.2%. என்ன ஆர்கானிக் கண்டென்ட்? அப்படி நடந்து போனா மெத்த மாதிரி இருக்கு சார். ஒரு இரிகேஷன் கிடையாது, ஒரு பராமரிப்பு கிடையாது, எல்லாம் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கிறது. ஏன்னா இந்த 4-5% நீங்க ஆர்கானிக் கண்டென்ட் வந்துருச்சுன்னா நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் சார். காயை மட்டும் போடுங்க, அப்போ அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கும். ஸோ உங்களுடைய விவசாயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களோட விவசாயம் வனத்துக்குள் இருக்க வேண்டும். உங்களோட தோட்டம் வனமாக இருக்க வேண்டும். அந்த வனத்துக்குள்ளே குறைந்தது 5-6 பயிர்கள் இருக்க வேண்டும். இன்னும் என்னைய கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் ஒரு தோட்டத்தை நான் நிர்மாணிச்சேன்னா இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு 40-50 தேக்கு மரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா நான் என்னோட தோட்டத்தை என் பையனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அவன் சத்தியமா வாங்க மாட்டான். ஏன்னா என்னோட நண்பர் இருக்காரு, 103 ஏக்கர் அவருக்கு. அவர் பையன் வந்து கலிபோர்னியாவில் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, என் பையன் வந்திருக்கான் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சொல்லன்னு விட்டுட்டு வர சொல்லுங்க சார். நான் 100 ஏக்கர் 110 ஏக்கர் வச்சிருக்கேன், என் மகனை வந்து அதை இன்ஹெரிட் பண்ண சொல்லுங்க. அப்ப நான் அவர் சன்ட்ட பேசினேன். என்ன தெரியுமா சொன்னார் அவரு? அங்கிள், எனக்கு ஒரு மாசம் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா அங்கிள். இந்த ஒரு 100 ஏக்கர்ல வந்து கூடி போனா 10 லட்ச ரூபா கிடைக்கும் அங்கிள். 15 லட்ச ரூபா நான் எங்க போய் சம்பாதிக்கணும்? ஒரு தொழில் உங்களோட நின்னுக்கணும். நீங்க நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா? என் மகன் பேர் சார், அவனோட விஷனே வேற. சரி, நான் எதுக்கு நான் 40 ஏக்கர் 40 டீக் வைக்கிறேன்னு சொன்னா, நீங்க விடும்போது அந்த 40 டீக் தேக்கு அந்த குழந்தை
அந்த தோட்டத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போற செலவை பார்த்துக்கும். அவன் நீங்க உங்களுடைய எனக்கு வந்து 60 65 நான் 85க்கு என் பையன்கிட்ட கொடுக்குறேன்னா அந்த 20 வருஷத்துல அந்த தேக்கு என் பையன் என்ன விவசாயம் பண்ண போறோம்னா அதுக்கு அந்த தேக்கு கொடுத்துரும். தென்னைமரத்தை விட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கிராப், மிட் டேர்ம் கிராப், லாங் டேர்ம் கிராப், அது எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தா உங்க சொத்தை உங்க பேரை வச்சிருப்பான். இல்லைன்னா எதுக்கு இது? எனக்கோட தேவை கூடி போச்சு. ஒரு நாளைக்கு எல்லாரும் டிஃபன் பாட் சாப்பிடாம இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகாம இருக்குமா சார்? நல்ல எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா பெருசு. இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு சார்? தேவையும் உங்களுக்கு செலவும் எப்படியோ போயிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பாருங்களேன், மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை யூஸ் பண்ணோம், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய சாயிலை யூஸ் பண்ணோம். அதுல ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கணும். அப்படி ஆர்கானிக் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நுண்கிருமிகள் இருக்கும். நுண்கிருமிகள் நிறைய இருந்து ஆர்கானிக் கண்டென்ட் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும், களை வராது. இதற்கெல்லாம் ஒரே வழி, நெருக்க நட்டு மண்ணையும் மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரையும் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லா வச்சுக்க போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆக மரங்கள் ஒன்னோட ஒண்ணு சந்தோஷமா வாழ ரெடியா இருக்கு. ப்ராப்ளம் நம்ம செய்யறது இல்லை. அவற்றை அவைகளாகவே இருக்க விடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.